ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் யார் யாரெல்லாம் வேட்பாளராக நிற்கிறாங்க, எந்த கட்சிகளை நிற்கிறாங்க, எத்தனை பேர் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ரிஜெக்ட் ஆகுது, இதெல்லாம் எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். election.tngov.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் எலெக்ஷன் டு TNLAன்னு இருக்குது பாருங்கள், 2026 அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாமினேஷன் சம்மரி டீட்டெயில்ஸ் TNLA 2026ன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது தமிழகத்தில் மொத்தமாக எத்தனை ஆண்கள் வேட்பாளராக அதாவது நாமினேஷன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பெண்கள் பண்ணியிருக்காங்க, தேர்ட் ஜெண்டர் எவ்வளோ பேர், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 7599 பேர் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க மொத்தமாக சேர்த்து. அதில் 2460 பேரோட மனுவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம். மீதி 4618 பேரோடைய நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 521 பேர் வித்ரா பண்ணிட்டாங்க, அதாவது வாபஸ் வாங்கிட்டாங்க. இதில் பாருங்கள், இப்போதைக்கு தமிழகத்தில் மொத்தமாக 4618 வேட்பாளர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு தொகுதியிலுமே. இப்போ பாருங்கள், கும்மிடிப்பூண்டியில் மொத்தமாக எத்தனை பேர் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க, ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, தேர்ட் ஜெண்டர் எவ்வளோ, டோட்டலாக எவ்வளோ பேர், எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னா அப்படின்னா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, வித்ரா எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 234 தொகுதிகளுக்கும் உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குங்க. இதில் உங்கள் தொகுதி இதுவோ ஜஸ்ட் அதன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டீட்டெயில்ஸ் என்ன, எத்தனை கட்சிகள் நிற்குது, இதில் பக்கத்துலேயே சைடில் வந்துருச்சு பாருங்கள். அதாவது எந்தெந்த கட்சிகள் நிற்கிறாங்க, ஸோ எந்தமான கட்சி, பார்ட்டி நேம் என்ன, எந்த கேண்டிடேட் நிற்கிறாங்க, அவங்க பெயர் என்ன, எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் தொகுதிகளில் எத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படின்ற வரைக்கும் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ சுயேட்சையாக யார் நிற்கிறாங்க, அவங்க பெயர் என்ன, அது வரைக்கும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே வேறு தொகுதி அப்படின்னா உங்கள் தொகுதியை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆர்டர் படி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க, அவங்க பேரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதேமாதிரி ரிப்போர்ட் பற்றியும், ஸோ என்னென்னைக்கு யார் யாரெல்லாம் தாக்கல் பண்ணாங்க, நாமினேஷன் பண்ணாங்க. ஸோ இப்போ உங்கள் தொகுதியை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த தேதியில் யார் யார் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் கோ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 30ஆம் தேதி யார் யாரெல்லாம் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க, 2ஆம் தேதி யார் யாரெல்லாம் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க, அதேமாரி 4ஆம் தேதி யார் யாரெல்லாம் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ அவங்களுடைய வேட்பாளருடைய ஃபோட்டோவோட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க அஃபிடவிட்டில் அவங்களுக்கு எவ்வளோ சொத்து மதிப்பெலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இல்லை மேலே இருக்குது பாருங்கள், கிளிக்கர் டு சி அஃபிடவிட் ஃபில்டு பை த கேண்டிடேட்னு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இப்போ இதில் பாருங்கள், நீங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு தொகுதி, ஸோ எந்த தொகுதியோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. இப்போ ஆலந்தூர் தொகுதி அப்படின்னா மொத்தமாக 40 பேர் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க, 23 பேர் வேட்புமனு தாக்கல் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, 16 ரிஜெக்ட், 1 வித்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, யார் யார், ஸோ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட், அவங்க பெயர் என்ன, அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க, ஸ்டேட்டஸ் ரிஜெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதேமாரி அக்செப்ட் அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தங்க. இப்போ நீங்கள் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வியூ மோர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இல்லை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அவங்க ஃபாதர் நேம் என்ன, என்ன அட்ரஸில் இருக்காங்க, ஏஜ் என்ன, எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபோட்டோவோட. அஃபிடவிட், அவங்க என்ன அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்து விவரங்கள் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன், அவங்க மனு தாக்கல் பண்ணியிருக்க சொத்து விவரங்களை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அவங்கக்கிட்ட எந்தமான அசையம் சொத்து இருக்குது, அசையா சொத்து இருக்குது, எல்லாமே அஃபிடவிட்டில் கொடுத்துருப்பாங்க. இதிலே இருக்குது பாருங்கள், எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் அப்டேட் ஆகிருக்கும். அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி உங்கள் தொகுதியில் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க, அவங்களுக்கான சொத்து மதிப்பு என்ன, அதுக்கான மொத்த விவரத்தை நீங்களே ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.